வணக்கம். பார்த்தீங்கன்னா, குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் உடைய பரம்பரை குடும்பத்தினர் தான் நாங்கள். அந்த கோவிலை உருவாக்குனது எங்கள் முன்னோர்கள் தான். திரு ஐயாத்துரை கவிராயர் என்பவர். அவருடைய ஜீவசமாதி குலசையில் கோயில் பக்கத்தில் இருக்குது, முட்டை போட இடத்துக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை எங்கள் முன்னோர்கள் தான் அந்த கோயிலை உருவாக்குனாங்க. அந்த கோயிலில் முதல்ல வேஷம் போட வச்சது எங்கள் முன்னோர்கள் தான். தசரா பண்டிகை ஆரம்பித்தது எங்கள் முன்னோர்கள் தான். 1957 தான் தசராவே உருவாச்சு, ஒரு குழுவாக உருவாச்சு. அதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரமும் இருக்குது. சிலவங்க 100 வருஷம் 120 வருஷம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் சும்மா, அதுக்கு ஆதாரம் கிடையாது. முத்தாரம்மன் கோயிலுடைய உண்மையான வரலாறும் நமக்கு தான் தெரியும். அது இன்னும் நாங்கள் வெளியிடலை. முத்தாரம்மன் கோயிலுடைய அம்பாள் சப்பரம் வரக்கூடிய, தசரா உற்சவம் வரக்கூடிய சப்பரம் எங்களுடைய பூர்வீக வீடு, எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்த வீடு. அந்த இடத்த முத்தாரம்மன் கோயில் நிர்வாகம் தான் இப்போ பராமரிச்சுக்கிட்டு இருக்குது, மண்டபம் ஆக்கிட்டு. முத்தாரம்மன் கோயில் நிர்வாகத்துக்கு அந்த மொட்டை போடுற இடம், பாத்ரூமு, அந்த முடுக்கு, இது எல்லாமே எங்களுடைய பூர்வீக சொத்து. அந்த இடத்துலையும் ஆக்கிரமித்து அவங்க கட்டியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி இடம் மட்டும்தான் இப்போ எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. முத்தாரம்மன் கோயில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் கோயில் இடம், தண்ணி டேங்கு, அதுக்கு உண்டான இடங்கள் எல்லாமே எங்கள் இடம் தான். முத்தாரம்மன் கோவில் இருக்கக்கூடிய கருவறை, பிரகார மண்டபம், இது எல்லாமே எங்கள் இடம் தான். இதற்கு ஆவண எண், பட்டா எண், சர்வே எண் எல்லாமே இந்த மனுவில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். புரியுதுங்களா? யார் பேரில் இருந்துச்சு, எப்படி கேன்சல் பண்ணாங்க, யாருடைய பேர்லேருந்து மாற்றிருக்காங்க, எல்லாமே சுப்பிரமணிய கவிராயர் பேரில் இருக்குது. அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயிலும் ஐயாத்துரை என்ற சுப்பிரமணிய கவிராயர் பேரில் தான் இருந்திருக்கு ஆரம்ப காலத்தில். அதை அந்த பட்டாவை கேன்சல் பண்ணி முத்தாரம்மன் பேரில் பதிவு செஞ்சு, பலபடி அந்த முத்தாரம்மன் பேரில் உள்ளதையும் கேன்சல் பண்ணி இப்போது அது புறம்போக்கில் இருக்குது. அப்போ இது எப்படி புறம்போக்காக மாற்றிருக்காங்கன்னா, அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் நிலத்தை புறம்போக்காக மாற்றி அரசு கட்டுப்பாட்டுக்கு எடுப்பதற்காக அதை நாங்கள் புறம்போக்காக மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அதாவது அந்த கோயில் அரசு கட்டுப்பாட்டுக்கு எடுக்கிறதுக்காக. புரியுதுங்களா? இந்த கோயிலுடைய பாரம்பரிய உரிமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவறை பூஜை எங்கள் முன்னோர்கள் தான் அந்த காலத்தில் பாட்டு படித்து பூசை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறவு கும்பம் வருது பார்த்திங்களா, கும்பம். அந்த கும்பமும் எங்களுடைய பாரம்பரிய கும்பம். அந்த கும்பத்தை இது வரைக்கும் யாரும் எடுக்கலை. அந்த குடம் இன்றைக்கும் கோயிலில் தான் இருக்குது. இப்போ எடுக்கிற குடம் முப்படாதியம்மன் கோயிலுடைய குடத்தோட கும்பத்தை தான் அலங்காரம் பண்ணி எடுக்காங்க. முத்தாரம்மன் கோயில் கும்பம் கிடையாது. அதுவும் எங்களுக்குடைய உரியது. கோவில் நிர்வாக அலங்கார குழு பதவி இருக்குது பார்த்தீங்களா, நிரந்தர பதவி எங்களுக்குடையது. இது எல்லாத்தையும் கேட்டு பூஜை, கும்பம், நிரந்தர பதவி, அலங்கார குழு பதவி, இது எல்லாத்தையுமே கேட்டு ஒரு மனுவாக ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கோம். புரியுங்களா? இது பல வருஷமாக நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போவும் இதை கொடுத்துருக்கோம். இவ்வளவும் எங்களுடைய உடைமைகள். அதில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்துமே எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய செல்வங்கள். கோவிலில் இருக்கக்கூடியது எல்லாமே எங்களுடைய செல்வங்கள் தான். இதை நிர்வாக அதிகாரி, முதலமைச்சர் எல்லாருமே பார்க்கணும். எல்லாருக்குமே இந்த மனுவை அனுப்பியிருக்கோம். அப்போ இந்த மனு பிரகாரம் அவங்க இந்த குடும்பம் இன்னும் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன உதவி அப்படிங்கிறத பார்த்து எங்களுடைய குலதெய்வமான முத்தாரம்மன் உடைய கும்பமும் எங்களுக்கு வரணும். அந்த தாய்க்கு பூசை வைக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு வரணும். நாங்கள் சம்பளத்துக்கு கேட்கல, எங்களுக்கு அந்த தாய்க்கு பூசை வைக்கணும். ஐயாத்துரை கவிராயர் ஜீவசமாதியில் இப்போ நாங்கள் எப்படி பூசை வைக்கமோ அதே மாதிரி முத்தாரம்மன் கோயிலில் எங்களுக்கு அந்த பூஜை காரியம் எங்களுக்கு வரணும். அதுக்கப்புறவு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிரந்தர அறங்கால் குழு பதவி கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கோரிக்கை தான் வச்சுருக்கோம். எங்களுக்கு எதுவுமே இப்போ கிடையாது. நாங்கள் இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கோம். ஆனால் முத்தாரம்மன் பேரை சொல்லி சாப்பிட்றவங்க, சம்பாத்தியம் பண்ணுறவங்க சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆனால் அந்த தாய்க்கு நம்ம உள்ளே வரணுங்கிறது விருப்பம் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் எங்களை அந்த இடத்துக்குள்ளே வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நிர்வாக அதிகாரியும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் இதை ஒரு சீக்கிரம் அதை கவனத்துக்கு கொண்டு எங்களுக்குள்ள உரிமையை தருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். புரியுதுங்களா? முத்தாரம்மனுடைய உண்மையான வரலாறை நான் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுவேன். போடும்போது உங்களுக்கு உண்மை என்னங்கிறது தெரியும். புரியுதுங்களா? நிறைய பேர் நிறைய வரலாறு போடுதாங்க, அதெல்லாம் பொய். கோவிலில் கொடுத்தது கூட சில விஷயங்கள் பொய்யாக தான் இருக்குது.
உண்மையான வரலாறு நான் உங்களுக்கு போடுவேன் கண்டிப்பாக. இதை இந்த ஆட்சியில் நான் வைக்கலை. இதுக்கு முன்னால் இருந்த அம்மையார் ஆட்சிலையும் வச்சுருக்கேன், கலைஞர் ஆட்சிலையும் ஸ்டாலின் ஆட்சிலையும் வச்சுருக்கேன் கோரிக்கையை. இந்த ஆட்சியிலையாவது நமக்கு நல்ல முடிவு வரும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். எல்லாமே அந்த முத்தாரம்மனும் அந்த சித்தரும் தான் நமக்கு வழி நடத்துகிறாங்க. இந்த தெய்வங்கள் நமக்கு துணையாக இல்லைன்னா நம்மளால் அந்த இதில் போராட முடியாது. ஏன்னா நம்மளை அவ்வளோ மிரட்டல் இருந்திருக்கு, அவ்வளோ நம்மளை துன்புறுத்துகிறாங்க. முத்தாரம்மனுடைய சக்தியும் சித்தருடைய சக்தியும் தான் நம்மளை காப்பாற்றி கொண்டு போயிட்டுருக்கு. இதுதான் உண்மை. நல்லதே நடக்கும்ன்ட்டு நாங்கள் நம்பிகிட்டு இருக்கோம். இந்த மனுவை கோவிலுக்கும் கொடுத்துருக்கோம், அறநிலைத்துறைக்கும் கொடுத்துருக்கோம், அமைச்சருக்கு கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு நல்ல பதில் வரும்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.